நம்ம வந்துட்டு அவங்க இருக்கும்போது அவங்கள உதறி தள்ளிருவோம். இல்லாதப்ப தான் அவங்கள தேடுவோம். கண்டிப்பா தேடுவோம். நம்ம தேடுறப்ப அவங்க கிடைக்க மாட்டாங்க. நம்ம கூட இருக்கவங்கள நமக்கு அன்பு காட்டுறவங்கள வந்துட்டு நம்ம என்றைக்குமே ஏமாத்தவும் கூடாது. அவங்க கொஞ்சம் பாசம் குடுத்தாலும் நம்ம டபுள் மடங்கா பாசம் குடுக்கலாம். அதுக்கு மேல அன்பு அவங்க குடுப்பாங்க. அவங்க இருக்கும்போது புரியாது அவங்க அன்பு. அவங்க இல்லாம போறப்ப தான் தெரியும். அது ரொம்ப வலிக்கும். நமக்கு வலிச்சாலும் அடுத்து அவங்க கிடைக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்கள வந்துட்டு எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்தாலும் அவங்க வந்துட்டு நம்ம கூட இருக்கும்போது வந்துட்டு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அடுத்து வந்துட்டு நம்மள்ட்ட பேசிடுவாங்க. ஆனால் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப வலிக்கும். அதனால வந்துட்டு யாரும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்கள வந்துட்டு இருக்கும்போதே உங்கள் அன்பை காட்டுங்க. இல்லாமல் போனதுக்கப்புறம் உங்கள் அன்பை காட்டி அது ரொம்ப வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சாலும் அவங்க வந்துட்டு நம்ம கிட்டத்துலையும் இருக்க மாட்டாங்க. நம்ம நினச்சி பார்க்காத தூரத்துக்கு போயிடுவாங்க. எவ்வளோ நீங்கள் அடுத்து அழுதாலும் கெஞ்சினாலும் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு கிடைக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு பிடிச்சவங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாசம் எல்லாம் கொடுங்க தயவு செய்து. அவங்க போனதுக்கப்புறம் நமக்குந்தான் வலிக்கும். ஆனால் அவங்களுக்கு வலிச்சும் வலிக்காத மாதிரி காட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்துட்டு இருக்கும்போது யாரையுமே வந்துட்டு தள்ளி வைக்காதீங்க. அதே மாதிரி பெற்றவங்கள வந்துட்டு அனாதை ஆசிரமத்தில் இந்த மாதிரி கொண்டு விட்டுறாங்க. உங்களை பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? எறும்பு கடிக்காமல் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்து ஈஸியாக கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. நீங்கள் சாப்பிட்றதுல 2 வேளை சாப்பாடு போட்டாலும் போதும், 3 வேளை கூட சாப்பாடு போட வேணாம். உங்களுக்கு 2 வேளை சாப்பாடு போட்டிங்கனாலும் சரி என் பிள்ளை என்னைய பார்க்குறியான், சாகிற காலத்துக்கு சந்தோஷமாக சாவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ரோட்லெலாம் கொண்டு வந்து விட்டுறாங்க. பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு பாவமாக இருக்கும். அவங்க பிள்ளைய கேட்டால் எனக்கு 4 பிள்ளை 5 பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க. தயவு செய்து யாரும் அப்படி விடாதீங்க. பெற்றவங்களை அப்படி விட்டு நீங்கள் என்னதான் தாங்க போகிறீங்க? நீங்கள் பெரிய ஆள் ஆயிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி.